மே 1 நம்ம ஏன் உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடுறோம்? இந்தியாவுல மே 1 லேபர்ஸ் டேவா கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா மலையபுரம் சிங்காரவேலு செட்டியார். இவர் தான் ஃபர்ஸ்ட் மெரினா பீச்ல ஒரு ரெட் கலர் பிளாக ஹோஸ்ட் பண்ணி அது மூலமா இந்தியாவுல லேபர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காரு. அதாவது சிங்காரவேலு செட்டியார் அண்ட் சிங்காரவேலு செட்டியார் ஃபவுண்ட் பண்ண பார்ட்டி லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான் நம்ம மே 1ஆம் தேதியை தொழிலாளர் தினமாக இந்தியாவுல கொண்டாடுறதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது. இந்தியாவில எப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லேபர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா மே 1 1923 தான். அந்த காரணம் என்ன, இதுக்கான பின்னாடி இருக்க ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதாவது 18th and 19th செஞ்சுரியில இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கும் யூகேல. அது என்ன அப்படின்னா தொழில் புரட்சி. அதாவது ஒரு இடத்துல ஃபேக்டரி செட்டப் பண்ணி ஃபேக்டரியில மிஷின்ஸ் எல்லாம் வச்சு அது மூலமா லேபர்ஸ்களை இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தி அங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப இன்டென்சிவா நடந்துட்டு இருக்கும் யூகேல டியூரிங் 18th செஞ்சுரியில பார்த்தோம்னா. லேட்டரா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ங்கிறது மற்ற கண்ட்ரிகளுக்கு, மற்ற யூரோப் நாடுகளுக்கும் மற்ற கண்ட்ரிகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரி தான் ஜப்பான், யூஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ யூகேல ஃபேக்டரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களுமே நிறைய இஷ்யூஸா ஃபேஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா லோ சேலரி, சைல்டு லேபர், லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதாவது 10 to 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வைக்கிறது. அதே மாதிரி ஒரு சேஃப்டி ரூல்ஸ் இருக்காது. ஸோ அதிகமான உங்க வேலைகளை வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்டென்ஸ் திங்ஸ் தான் நடந்துட்டு இருக்கப்ப யூகேல தான் ஃபர்ஸ்ட் வந்து லேபர்ஸ் வந்து ஒரு ட்ரேட் யூனியன் அமைக்கலாம், அதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது யுனைடெட் கிங்டம்ல தான். யூஎஸ்ல 1886ல சிகாகோவை சேர்ந்த அனைத்து லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா மே 1ஆம் தேதி ஸ்ட்ரைக் பண்றாங்க. சோ இது வந்து பீஸ்ஃபுல்லா தான் ஒரு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. லேட்டரா இது வயலண்டா மாறுது. சிகாகோல ஸ்ட்ரைக் பண்ண லேபர்ஸோட முக்கியமான டிமாண்ட் என்ன இருந்துச்சுன்னா 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸா கொண்டு வாங்க, 10 to 12 ஹவர்ஸ் வேணாம் அப்படிங்கறது தான். சோ இதுக்கு அடுத்துதான் இவங்க வந்து ஒரு வயலண்ட் இல்லாம நான் வயலண்டா ஒரு ஸ்ட்ரைக் வந்து நடத்துறாங்க. அப்ப வந்து லேட்டரா இது வயலண்டா மாறுது. போலீஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நடுவுல பிரச்சனை வருது. இதுல நிறைய குண்டுகள்லாம் வெடிக்கப்படுது. இதுக்கப்புறமா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 1889ல செகண்ட் இன்டர்நேஷனல் குளோபல் ஒர்க்கர்ஸ் ஆர்கனைசேஷன் மே 1 லேபர்ஸ் டேவா அறிவிக்கிறாங்க. இது இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இதை மே 1ங்கிறத அடாப்ட் பண்றாங்க. மொத்தமா இப்போதைக்கு நம்ம 80 கண்ட்ரிஸ் வந்து, அதாவது 80 கண்ட்ரிஸ் லேபர்ஸ் டேவா மே 1 நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதுல நம்ம இந்தியாவும் ஒண்ணு மே 1 லேபர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றது இல்ல. உழைப்பாளர்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன்லாம் என்னென்ன? இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.